வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வண்டூருக்கு போகிறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். பாட்டு பஸ்து இது. ஜோடாக் லைன் பாலம் இது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சீ எல்லாம் பாருங்கள். இவ்வளோ அழகாக கடல் சைடெல்லாம். கார் ஷோரூம் இது. பாருங்க, இவ்வளோ வண்டியெல்லாம் நிற்கிது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சுனாமிக்கு முன்னாடி இங்கே வயல் இருந்துச்சு. பாருங்க, கடல் எல்லாம் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடெல்லாம் இது பாலம். மழை வர மாதிரி இருக்கு. பாக்கு மரம், தென்னை மரம் எல்லாம் பாருங்க, இவ்வளோ அழகா. இது வண்டூர் வந்துட்டோம் நாங்கள். இந்த இடத்துல மீன் எல்லாம் கொண்டு வருவாங்க படகுல. அங்கே கொண்டு வண்டியில் லோடு பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி மீனுக்கு யாரும் கடலுக்கு போகலை பிடிக்கிறதுக்கு. மீன் பிடிக்க காற்று மழையாக இருந்தனால யாரும் போகலை. எல்லா படகுகள்லாம் இங்கே நிற்கிது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய போட் நிற்கிது, ஃபாரஸ்ட் போட் அது. நாய் எல்லாம் விளையாடுதுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நாய்க்குட்டி எல்லாம் வந்துருச்சு. இங்கே கடல் ஓரத்தில் கொண்டு விட்டுடுறாங்க நிறைய நாயெல்லாம். அதெல்லாம் நிறையா குட்டி போட்டுருக்கு. இன்னொன்று குலைக்குது பாருங்கள். எங்களை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கடிக்கிறதுக்கு வருது. மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி மீன் எல்லாம் வருது. பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. சாயந்தரம் ஆயிடுச்சு, சன்செட் ஆகிட்டு இருக்குது இப்போ தான். வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த காடெல்லாம்.
இது வந்து இந்த தெரியுது இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு பின்னாடி ஒரு இது அதில் தான் முதல்ல கொண்டு போய் கடலில் விடுவாங்க அடைச்சி. பாருங்கள், நாய்க்குட்டி எல்லாம் எங்கள் கூட வந்து விளையாடுது நிறையா. இன்னும் நாங்கள் முன்னாடி பீச்சுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இந்த காடு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மரம் எல்லாம். தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செப்பாய் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இறங்கி விளாடுறதுக்காண்டி இறங்கிட்டோம் கீழே கடல்கிட்ட. பாருங்கள், கல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பசங்க எல்லாம் போய் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஏறுது இப்போ தான். வலிக்கி விட்டாச்சு ஒரு ஆளுக்கு. நண்டு தேடுதுங்க இதுங்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுதுங்கன்னு பசங்க. இது வந்து டவரு. அதுங்களுக்கு வரவே மனசில்லை, விளாண்டுக்கிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, நண்டு என்ன பண்ணி வச்சிருக்கு, எவ்வளோ அழகாக ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சிருக்கு பாருங்க. இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மணல் பெரிய பெரிய மணலாக இருந்துச்சு இதில். இது ஒரு பூ அங்கே இருந்துச்சு, அது நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது என்ன ஃப்ளவர்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஃப்ளவர்னு. இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பூன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், குட்டி குட்டி பாவக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு, மிளகா வேற காய்ச்சிருக்கு செடியில். பிச்சி பூ இது.
கொஞ்சம் இருட்டிருச்சு அங்கே. இது வந்து நாங்கள் இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் வண்டூர் பீச். காரெல்லாம் நிறுத்தியிருக்குங்க. இதுக்கெல்லாம் காசு கட்டணும், அங்கே வண்டி நிப்பாட்டின அந்த இடத்துல எல்லாம். பாருங்க, தண்ணியை பார்த்தோன்னே என் பசங்க திரும்ப குளிக்கணுன்ட்டு ஓடுதுங்க. குளிக்க அலோவ் இல்லை இங்கே வந்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வானத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரியே இருக்குது. எல்லாம் கருக்கெல்லாம் தெரியுது. மணலை பாருங்கள், தண்ணியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுங்க ஓடிடுச்சுங்க விளாடுறதுக்கு. குளிக்கணும்னுச்சுங்க, குளிக்கக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வரேன் கூப்பிட்டு. இங்கே தோட்டத்தில் இருந்து இளநி பிடுங்கி வச்சுருக்காங்க. இது வந்து நாலா சொல்லுவோம். இல்லை தண்ணி ஏறிச்சுன்னா தண்ணி நிறையா வரும் அங்கே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எடுத்துருக்கோம் கடல் எப்படி இருக்குன்னு. வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ. இது வந்து அட் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே மலையெல்லாம் வந்தாக்கா உட்கார்றதுக்கு. அது ஃபாரஸ்ட்காரங்க செஞ்சு வச்சுருக்காங்க அட்டு. நிறைய ஆள் அங்கே வந்திருக்காங்க சுற்றுறதுக்காண்டி பீச்சில். மழை வந்துருச்சுன்னு உட்காந்துருக்கோம் இங்கே. லைட்டாக மழை தூறல் வந்துருச்சு. அதோட நாங்கள் கிளம்பணுன்ட்டு இருந்தோம். இது என்ன காயின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் இது என்ன சொல்கிறதுன்னு. ஹிந்தியில் வந்து நாங்கள் கேவுரான்னு சொல்லுவோம். காயாக இருக்குது, இப்போ வந்து பழுக்கலை. தமிழில் இது என்ன சொல்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பப்பாளி மரம் காய்ச்சி கிடக்கு. இது நாங்கள் புச்கா சாப்பிட்றதுக்காண்டி வந்துட்டோம். அங்கே நிறைய கடையெல்லாம் இருக்கும். புச்கா இருக்குது, பக்கத்தில் பேல்பூரி இருக்குது. அங்கிட்டு வந்து மமோஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புச்கா வந்து இங்கே 10 ரூபாய்க்கு 4 கொடுப்பாங்க இங்கே.
ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வண்டியை தூரத்தில் நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். இங்கிட்டு கொண்டு வந்தாக்கா இங்கிட்ட எல்லாம் இடம் இல்லைன்ட்டு அங்கே வச்சுட்டு வந்தோம். நாங்கள் மரத்துக்கிட்ட பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், கடலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் எப்போவுமே சுற்றுறதுக்காண்டி கிளம்பிடுவோம் இப்படி சாட்டர்டே சண்டே எல்லாம். அதனால தான் எங்கள் வீடியோ கொஞ்சம் லேட்டாகவே வரும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். இது ஃபாரஸ்ட்காரங்கள்ட்டு இங்கேருந்து வந்து ஜாலி போயின்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சுற்றுறதுக்கு. அங்கே கூட்டிகிட்டு போவாங்க டொங்கியில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எல்லாம் சுனாமிக்கு முன்ன வந்து வயலாக இருந்துச்சு, நெல் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே கடலாக மாறிடுச்சு. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ குருவி உட்காந்துருக்கு, அடையிறதுக்காண்டி வந்திருக்கு குருவி. பயங்கர சவுண்டாக இருந்துச்சு அங்கே. இந்த இடம்லாம் வயலில் இருந்தது. திரும்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இது அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். துளசி செடி இது பெரிய பெரிய இலையாக இருக்கும். இந்த துளசிக்கு ரொம்ப வாடையாக இருக்கும். கொஞ்சம் மேலே தான் இருக்குது எங்கள் அம்மா வீடு. ஹைட்டில் இருக்குது, கொஞ்சம் மேலே போகணும். வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா வீடு இருக்கிறது மெமியோவில். எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, அது எங்கள் அம்மா. இப்போ திரும்பி போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.